அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கை நீதிமன்றத்தை நாடிய மஹிந்த ராஜபக்ஷ. இலங்கைக்கு வெளியே சென்ற சொத்துக்களை மீட்க முன்வந்த சுவிட்சர்லாந்து அரசு. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பெருகும் ஆதரவு. விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்த சீமான் அம்பலமாகும் தகவல். அதிரடி ஆட்டத்தில் இறங்கிய ட்ரம்ப் நூற்றுக்கணக்கில் புலம்பெயர்ந்தோர் கைது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ தனது அடிப்படை உரிமை மீறல் மனுவில் தனது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய மீண்டும் தனது பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை 60ஆக தற்போதைய அரசாங்கம் குறைத்துள்ளது. பாதுகாப்பு உத்தியோகத்தர் நியமன குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவு மற்றும் பணிப்புரைக்கு அமைவாக விசேட பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபரின் சிபாரிசுகள் அடங்கிய சுற்றறிக்கை கடந்த 1/11/2024 அன்று வெளியானது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக 60 அதிகாரிகள், 2 ஜீப் வாகனங்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டி என்பன வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர மேலதிகமாக அதிகாரிகள் இருந்தால் பிரிவுக்கு பொறுப்பான டிஐஜியிடம் முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்றும், வழங்கப்பட்ட வாகனங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இருந்தால் அவற்றை போலீஸ் போக்குவரத்து பிரிவில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீவால்ட் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக செனத்குமாரநாயக்கவிற்கும் சுவிட்சர்லாந்து தூதுவருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த நாட்டின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் இதற்கான பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் எந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்கவும் அவர் இணக்கம் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது தொடர்பிலும் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு அரசாங்க முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்ப மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடக்கு அபிவிருத்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சுவிட்சர்லாந்து தூதுவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சமுர்த்தி மற்றும் அஸ்விசும நிவாரணங்களை பெறும் குடும்பங்களை சேர்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு ஜப்பானில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அலுவல்கள் அமைச்சு ஏற்பாட்டில் குறித்த திட்டம் தொடர்பான நிகழ்வொன்றும் நேற்று இடம்பெற்றுள்ளது. அதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், நாட்டில் காணப்படும் தவறான கொள்கைகளினால் இன்று பலர் நிவாரணங்களை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஒரு நாடு வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருந்தால் நிவாரணங்களை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது என்றும், மக்கள் தாங்கள் பிறந்த தாய் நாட்டில் தனித்து நிற்க விரும்புவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் 2025 3,40,000 இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நேற்று அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான் என பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கார்த்திக் மனோகரன் குறித்த ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளதாவது: நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான். ஆனால் அவர் சொல்வது போல் மணிக்கணக்கில் எல்லாம் அந்த சந்திப்பு நடக்கவில்லை.
குறைந்தது 8 to 10 நிமிடங்கள் வரை அந்த சந்திப்பு நடந்திருக்கலாம். அவர் புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். சீமான் விருப்பம் தெரிவித்து அங்கு வருகின்றார். சித்தப்பாவும் ஜார்தனுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டாலும் புகைப்படம் எடுத்துக் கொள்வார். ஆனால் அதனை வருபவர்களின் கேமராக்களில் எடுக்க அனுமதி கிடையாது. குடும்ப உறுப்பினர்களே ஆனாலும் பாதுகாப்பு காரணமாக இயக்கத்தின் கேமராவில் தான் புகைப்படம் எடுக்கப்படும். அதன் பிறகு அந்த புகைப்படத்தை அவர்களிடம் கொடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. ஒருவேளை அப்படியான கட்டுப்பாட்டில் சீமானின் புகைப்படம் கொடுக்கப்படாமலும் இருந்திருக்கலாம். அதனால் அவர் தனது அரசியல் தேவைக்காக இப்படியான ஒரு எடிட் செய்த புகைப்படத்தை உபயோகித்து வருகின்றார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது என பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்ததாக அந்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அதானி குழுமத்துடனான மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பில் மீளாய்வு செய்து வருவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதானி குழுமத்துடனான மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தை இலங்கை ரத்து செய்துள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸ் செய்திகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிசவிடம் ஊடகம் ஒன்று வினவிய போது குறித்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த ஒப்பந்தம் தொடர்பில் தற்போது மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கைக்கும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துக்கும் இடையில் 20 வருட மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் ஒன்று கடந்த 2024 ஆண்டு மே மாதம் கைச்சாத்திடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்துள்ள காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் தமது ஆதரவை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பல்கலைக்கழக மாணவர்களே நாளை எமது சமுதாயத்தின் தூண்கள். பல்கலைக்கழகங்கள் எமது சமுதாயத்தின் நீண்டகால வளர்ச்சியினை நோக்காக கொண்டு செயல்பட வேண்டும். இருப்பினும் அண்மை காலங்களில் சமூகத்திற்கு அர்ப்பணிப்பு மிக்கவர்களாகவும் வினைத்திறன் உள்ளவர்கள் மாணவர்களை வலுப்படுத்துவதில் பல்கலைக்கழகங்கள் பின்தங்கிவிட்டதாக எமது சமுதாயத்தில் கருத்து நிலவி வருகின்றது. எமது பல்கலைக்கழகம் எப்பொழுதும் மாணவர்கள் நலன் சார்ந்தே தனது தீர்மானங்களை எடுத்து வருகின்றது என்பது வரலாறு. இனியும் அது தொடர வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 24/1/2025 வெள்ளிக்கிழமை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவ்விடயத்தில் பல்கலைக்கழக நிர்வாகம் சம்பந்தமாக செயல்படுவது எமக்கு வேதனையை தருகின்றது. எனவே மாணவர்களின் சாத்வீக முறையான இப்போராட்டம் வெற்றி பெற அவர்களின் கோரிக்கைகளை வெளிப்படைத்தன்மையுடன் உரிய சட்டத்திட்டங்களுக்கு அமைய நீதியாக காலம் தாழ்த்தாது விரைவில் தீர்த்து வைக்குமாறும் கேட்டுக்கொண்டு பல்கலைக்கழக ஊழியர் சங்கமாகிய நாமும் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் கண்டு கைது செய்யும் பணிகளில் அமெரிக்க அரசாங்கத்தினர் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்தே புலம்பெயர்தலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் தற்போது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவர் சொன்னது போலவே அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். இதன் முதற்கட்டமாக 538 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் ராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளதாவது: சட்டவிரோதமாக குடியேறிய 538 குற்றவாளிகளை ட்ரம்ப் நிர்வாகம் கைது செய்துள்ளது. அதேபோல் சட்டவிரோதமாக குடியேறிய 100கணக்கானோரை ராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தியும் உள்ளனர். வரலாற்றில் மிகப்பெரிய நாடு கடத்தல் நடவடிக்கை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது என்றும் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்றன என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.